ஹலோ காய்ஸ். இந்த உலகில் சர்ச்சைக்குரிய விடயங்கள் பல உள்ளன. ஆனால் இந்த உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு சர்ச்சைக்குரிய விடயம்தான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். டொனால்டு ட்ரம்ப் தொடக்கம் மைக்கேல் ஜாக்சன் வரை இன்று பல சர்ச்சைக்குரிய விடயங்கள் உள்ளன. யார் இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன்? எங்கு பிறந்தான்? இவனின் பின்னணி என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க உள்ளோம். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது உங்கள் குட்டி ஸ்டோரி ஆஃபீஸ் சேனல். அமெரிக்காவின் மிகவும் மர்மமான மற்றும் சர்ச்சைக்குரிய மனிதர்களில் ஒருவராக உலகம் நினைவுகூரும் பெயர் ஜெஃப்ரி எப்ஸ்டீன். 1953 ஜனவரி 20 அன்று நியூயார்க் சிட்டி நகரில் பிறந்த அவன் சாதாரண நடுத்தர குடும்பத்தில் வளர்ந்தான். பள்ளி நாட்களிலேயே கணிதத்தில் திறமையானவன் என்று கூறப்பட்டாலும் கல்லூரி படிப்பை முழுமையாக முடிக்காமல் வெளியேறியவன். ஆனாலும் அவன் வாழ்க்கையின் முதல் பெரிய திருப்பம் 1970களில் டால்டன் ஸ்கூல் என்ற பிரபல பள்ளியில் ஆசிரியராக வேலை கிடைத்தது. எந்த உயர்கல்வி பட்டமும் இல்லாமல் அங்கு வேலை கிடைத்தது எப்படி என்ற கேள்வி அப்போது யாருக்கும் பெரிதாக தோன்றவில்லை. அங்கிருந்து பணக்கார குடும்பங்களுடன் தொடர்பு ஆரம்பமானது. பின்னர் வால் ஸ்ட்ரீட் உலகுக்குள் நுழைந்தான். முதலீட்டு ஆலோசகர் என்ற பெயரில் கோடீஸ்வரர்களுடன் பழகி அவர்களின் பணத்தை நிர்வகிப்பதாக கூறி தனக்கென ஒரு நிழல் பேரரசை கட்டி எழுப்பினான். அவன் உண்மையில் என்ன வியாபாரம் செய்தான் என்பது இன்றும் தெளிவாக யாருக்கும் தெரியாது என்று பல விசாரணைகள் கூறுகின்றன. 1905ஆம் ஆண்டு புளோரிடாவில் ஒரு 14 வயது சிறுமி அளித்த புகார், இதுவே அவன் பேரரசை குலுக்கிய முதல் பெரிய அலை. 2008ஆம் ஆண்டு எப்ஸ்டீன் மீது வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் அதிர்ச்சியாக அவன் ஒரு சர்ச்சைக்குரிய ப்ளீ டீல் மூலம் மிக குறைந்த தண்டனையுடன் வெளியே வந்தான். 13 மாதங்கள் சிறையில் இருந்தாலும் வேலைக்காக வெளியே செல்ல அனுமதி கிடைத்தது. பலர் இது அதிகாரம் மற்றும் பணத்தின் தாக்கம் என்று கூறினர். அந்த ஒப்பந்தத்தை ஒப்புதல் அளித்தவர் அப்போது புளோரிடா அரசு வழக்கறிஞராக இருந்த அலெக்சாண்டர் அகோஸ்டா. பின்னர் 2019இல் இந்த விவகாரம் மீண்டும் எழுந்தபோது அகோஸ்டா தனது பதவியை ராஜினாமா செய்தார். 2019 எப்ஸ்டீனின் வாழ்க்கையின் இறுதி மற்றும் மிகப்பெரிய திருப்பம். நியூயார்க் கூட்டாட்சி வழக்கறிஞர்கள் புதிய குற்றச்சாட்டுகளுடன் அவனை கைது செய்தனர். மனித கடத்தல் மற்றும் சிறார்களை பாலியல் சுரண்டல் செய்தனாக கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. அவன் கைது செய்யப்பட்ட சில வாரங்களிலேயே 2019 ஆகஸ்ட் 10 அன்று மெட்ரோபாலிட்டன் கரெக்ஷனல் சென்டர் சிறையில் அவன் மரணமடைந்தான். அதிகாரப்பூர்வ அறிக்கை தற்கொலை. ஆனால் உலகம் முழுவதும் சந்தேகங்கள் கிளம்பின. கண்காணிப்பு கேமராக்கள் செயலிழந்தது, காவலர்கள் கவனக்குறைவு, முக்கிய சாட்சிகள் இவையெல்லாம் சதி கோரிக்கைகளுக்கு தீனி போட்டன. FBI மற்றும் நீதித்துறை விசாரணைகள் நடைபெற்றாலும் பலருக்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. எப்ஸ்டீனின் மரணத்திற்கு பிறகு மேக்ஸ்வெல் மீது வழக்கு தொடரப்பட்டது. 2021இல் அவள் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றாள். ஆனால் எப்ஸ்டீன் வட்டாரத்தில் இருந்ததாக கூறப்பட்ட பல பெரிய பெயர்கள் மீது நேரடி குற்றவியல் தீர்ப்புகள் வராதது பலருக்கு கேள்வியாகவே உள்ளது. 2024 வரை பல ஆவணங்கள் நீதிமன்ற உத்தரவின்படி வெளியிடப்பட்டன. சில பெயர்கள் வெளியானாலும் பெரும்பாலானவர் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்படவில்லை. அவன் உண்மையில் யாருக்கு வேலை செய்தான்? அவன் தனியாக இத்தனை பேரை கட்டுப்படுத்தினானா அல்லது அவன் ஒரு பெரிய வலையின் ஒரு பகுதியானா? இவையெல்லாம் இன்னும் பதிலில்லா கேள்விகள். பணம், அதிகாரம், அரசியல், ரகசியங்கள் இவை கலந்த கதைதான் ஜெஃப்ரி எப்ஸ்டீனின் வாழ்க்கை. ஒரு சாதாரண ஆசிரியராக ஆரம்பித்து உலக சக்தி வாய்ந்தவர்களின் நடுவில் நிழல் பேரரசை கட்டியவன். இறுதியில் சிறைச்சாலையில் மர்மகரணம் அடைந்தவன். அவன் வாழ்க்கை ஒரு எச்சரிக்கை. அதிகாரமும் பணமும் சட்டத்தை தாண்டி செல்ல முயன்றால் ஒரு நாள் உண்மை வெளிச்சத்திற்கு வரும். இது ஜெஃப்ரி எப்ஸ்டீனின் தொடக்கம் முதல் இறுதி வரை முழு வரலாறு. இன்னும் பதில் தேடும் உலகத்தின் மர்மக்கதை. அவ்வளவுதாங்க. இந்த மர்மங்கள் இன்றோடு முடியுமா அல்லது தொடருமா? இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.